So hello everyone, welcome to our new video. இந்த வீடியோ எதை பத்தின அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ யாருமே அப்ளை பண்ணாமல் இது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஜிடிஎன் ட்ரேட்ஸ்மேனுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோக்கான லிங்க்கும் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கே மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வருஷத்துக்கான 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஏர்வோ கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை 3 ஏர்வோக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே வீடியோவில் கம்பைனாக 20 நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அண்ட் COVID-19 பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா கூட ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்க. நெக்ஸ்ட் ஜிடிஎன் ட்ரேட்ஸ்மேனுக்கான 50 டேஸுக்கான ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் இதையும் ஒன் கிளான்ஸ் பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான இந்தியன் ஆர்மி 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டில் வராமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்தினா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் புதுசாக இப்போ தான் வந்து நாங்கள் இந்தியன் ஆர்மிக்கு படிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஆன்லைனில் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இங்கிலீஷா இல்லை தமிழில் இருக்குமா, தமிழில் தான் நிறைய பேர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. தமிழில் வந்து எக்ஸாம் கிடையாது, ஓகேங்களா? இது ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்குவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷில் தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். இப்போது ஆன்லைனில் தான் நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. போன இயரில் இருந்து ஆன்லைனில் வந்து மாற்றிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி ஜிடிக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதை பற்றி எப்படி எழுதணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட்லேயே ப்ராக்டிஸ் செட்னு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரெகுலர் கேடார், அதுக்கப்புறம் அக்னிபாத் ஸ்கீம்னு இருக்கும். நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் செட் பார்க்குறீங்க அப்படின்னா ரெகுலர் கேடாரில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் ப்ராக்டிஸ் செட் போயிருங்க. அப்படி இல்லை அக்னிபாத் ஜிடி ட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் கிளர்க்கு, அதுக்கப்புறம் டெக்னிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பார்க்கணுன்னா ஸோ அக்னிபாத்தில் மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆன்லைன் சிஇ ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு இருக்கும். அது கீழே டைப்பிங் டெஸ்ட் ப்ராக்டிஸ்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா ஸோ கிளர்க்குக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதே கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த டைப்பிங் டெஸ்ட் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் டைப்பிங் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இப்போவே போயிட்டு இருக்கணும். ஏன்னா 30 மினிட்ஸில் பர் வேர்டு என்னமோ அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் ஃபீ ப்ராக்டிஸ் செட் டச் பண்ணிடுங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு தனி போர்ட்டலுக்குள்ளே போகும், ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கான ஜிடி ட்ரேடு இதில் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கு வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இது எல்லா ட்ரேடும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஆர்மியில் என்ன எடுப்பாங்களோ எல்லா ட்ரேடும் இருக்கும். இதில் அக்னிவித் ஜிடி போயிருங்க, ஓகேங்களா? ஸோ இதில் கோன்னு கொடுத்துட்டுங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து இப்போ எப்படி ஷோ ஆகுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம்லையும் ஹால்லையும் ஷோ ஆகும். இதே மாதிரி தான் உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கான ஒரு சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கான ஐடி இந்த இடத்துல இருக்கும், ஆனால் பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ அந்த இடத்துல எப்படி இந்த பாஸ்வேர்டு போடணும் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போதே அந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டு உங்களோட அட்மிட் கார்டில் பிரிண்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த இடத்துல சைனிங் அவங்க சொல்கிற டைமில் இந்த சைனிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் சூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஸோ மேலே வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இருக்கும். நீங்கள் வியூலே கொடுத்து நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷா இந்தியான்னு கேட்கணும். நம்ம இங்கிலீஷில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஐ ஹாவ் ரீட் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஐ எம் ரெடி டு லாகின் பீயிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து ஜிடி ட்ரேடு கிளர்க்கு நர்சிங் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் புதுசாக எழுதுறீங்க அப்படின்னா ஸோ இதில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து செக்ஷன் காமிக்கும். ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸு, மேக்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த சிலபஸ்க்கு தகுந்த கொஷின்ஸ் இந்த இடத்துல காமிக்கும். இப்போ ஜென்ரல் நாலேஜில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கொஷின்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க, ஓகேங்களா? இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் வரும், ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்றத அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்போ தெரியும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல இந்த கொஷின் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா?
இந்த இடத்துல மார்க் ரிவ்யூ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும். அது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மார்க் மட்டும் தான் இருக்கும், அந்த கொஷின் சப்மிட் ஆயிருக்காது. நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சேவ் அண்ட் சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுக்குறது சப்மிட் ஆகும். இந்த இடத்துல அந்த சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மாறும், கொடுக்கல அப்படின்னா ரெட் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு செக்ஷனுக்கு அப்படியே நீங்கள் டேரெக்டாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா செக்ஷனிலும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டைம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிட்டு இருக்கும். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்க பாருங்கள். ஓகேங்களா? நீங்களாக எதுவும் சப்மிட் பண்ணாதீங்க. நீங்கள் டைமுக்குள்ளே கரெக்டாக கடைசி நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு எதுவுமே இதில் வந்து தெரிய வேண்டியது இல்லை, இது ஒரு நார்மலான பேசிக் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜிடிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் அப்படின்னு ஒரு ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஆல்ரெடி ஜிடி ட்ரேட் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி படிக்கிறவங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் நிறைய இருக்கும். அதில் வந்து 300 rupees என்னன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து